ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்கே அகாடமி சேனல். இன்றைக்கி நம்ம சர்தோசி ஸ்டிச்சில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்டர் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் நம்ம சரி வச்சு அதை பார்டர் லைன் எப்படி போகிறது அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். ஆரி ஒர்க்கில் அட்வான்ஸ் லெவல் ஸ்டிப் அப்படின்னாலே சரி, ஜர்தோசி பீட்ஸ் இதெல்லாம் இல்லாமல் ஆரி ஒர்க் அட்வான்ஸ் லெவல் கம்ப்ளீட் ஆகாது. எந்த அளவுக்கு நம்ம பீட்ஸும் சர்தோசியும் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணுறோமோ டிசைன்ஸில், அப்போ தான் அந்த ஆரி லெவல் அட்வான்ஸ் ஒர்க்கு ரொம்பவே கிராண்டாகவும் பிரைடல் லெவல் ப்ளவுசஸ்க்கெலாம் நம்ம மேக் பண்ணவும் முடியும். இப்போ நான் இங்கே பார்டர் செயின் ஸ்டிச்சுக்கு ஒரு சிங்கிள் சர்தோசி லைன் போட்டிருக்கேன், அதாவது சர்ரி லைன் போட்டிருக்கேன். இப்போ சர்தோசி வந்து ஈவன் ஒரு சின்ன சின்ன பீசஸாக ஈவனாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த ஸ்டிச் போடலான்னு பார்க்கலாம் வாங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற சர்தோசியை நம்ம எடுத்துக்கலாம் நீடில். இந்த மாதிரி நீடில் நம்ம சர்தோசி எடுத்துக்கலாம். நார்மல் நீடிலையும் சரி, சர்தோசி நீடிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். சர்தோசி நீடில் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். நார்மல் நீடில் நான் சர்தோசி உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இப்போது பாதி அளவு போட்டதுக்கப்புறம் ஒரு 3 செயின் ஸ்டிச் சர்தி த்ரெட்டுக்கு அப்புறமா அதுக்குள்ளே திருப்பவும் நான் இன்சர்ட் பண்ணுறேன். திரும்பியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக சர்தோசிக்குள்ளே, இந்த சர்தோசி லைனுக்குள்ளே அந்த சரி த்ரெட்டை நம்ம வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி திரும்பவும் அதே பிளேஸ்க்கு கொண்டு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். இங்கே ஒரு குட்டி நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். திருப்பி நம்ம சென்டரில் ஒரு ஷார்ட் ஸ்டிச், ஃபர்தராக இந்த இடத்துல ஒரு ஷார்ட் ஸ்டிச். அவ்வளோ. அகைன் நம்ம இன்னொரு சர்தோசி எடுத்துக்கலாம். இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான்.